வெல்கம் பேக் டு த ட்ரெண்டிங் சமையல். நான் உங்கள் அலமேல் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ஒரு மாலை நேரம் வந்துருச்சு இல்லைங்களா? ஒரு அருமையான ஒரு கிறிஸ்பியான ஒரு டிஷ் ஒன்று பார்க்கலாங்களா? என்ன தெரியுங்களா? நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டு நம்ம போனோன்னா, பிள்ளைங்களோட போனோன்னா கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்ருக்கோம் இல்லைங்களா? அதே மெத்தடில் வந்து நம்ம பொட்டேட்டோவை வச்சு கேஎஃப்சி பொட்டேட்டோ பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? அது எப்படி செய்யலாம்? அதே மெத்தட் தான், கேஎஃப்சி சிக்கன் மெத்தடு தான். அதே மெத்தடில் நம்ம இந்த பொட்டேட்டோ வச்சு நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள், எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? ஏன் நீங்கள் பார்க்க ஆவலாக இருக்கீங்களா? நாளைக்கு இதை நீங்கள் பார்த்துட்டு அடுத்த செகண்டில் நீங்கள் செய்ய போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பொட்டேட்டோ நம்ம கேஎஃப்சி இது செய்யறதுக்காக நம்ம வந்து ஒரு 4 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். நல்லா வந்து தோலை வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி நான் வந்து ஸ்லைஸ் பண்ணணும் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். நான் இந்த பாருங்கள், இப்போ இந்த இந்த சைடு இருக்கு இல்லைங்களா? இந்த சைடை வந்து இப்படி பண்ணிவிடுங்க. இந்த பாருங்கள், அப்படியே ரவுண்ட் ஷேப்பாக அப்படியே மெலிசாக பண்ணிவிடுங்க. அதை எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு நான் அடுத்த இதில் நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம இப்படி ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணிட்டோம். எல்லா உருளைக்கிழங்கும் இப்படி கட் பண்ணிவிடுங்க. அதை வந்து எப்படி கட் பண்ணணும்னு பாருங்கள். சின்னதாக கட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், அப்படியே இதை பாருங்கள். அப்படியே இந்த பாருங்கள், இந்த மாதிரி இதை பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி இது எல்லாத்தையும் இதே மாதிரி அப்படியே லைனாக 1 by 1 கட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே அளவு தான் இருக்கணும். ரொம்ப பெருசாக போடாதீங்க, ரொம்ப மொத்தமாக போடாதீங்க. இது அப்படியே வந்து போட்டு நம்ம என்ன பண்ணணும், இது வந்து ஐஸ் கியூப் பொடி எடுத்து வச்சுங்க. நல்லா ஜில்லப்பு தண்ணியில் இதை போட்டுருங்க. ஏன்னா வந்து நீங்கள் தனியாக அப்படியே வச்சுருந்தேன்னா கருப்பு தன்மை வந்துடும். அதனால் வந்து ஐஸ் கியூப் பாருங்க, ஃபுல்லாக ஐஸ் கியூப் இருக்குது. இதில் எதுக்கு நம்ம போடுறோன்னா, இதில் உள்ள ஸ்டார்ச் எல்லாம் வந்து அது எடுத்துரும். ஓகேங்களா? அதனால் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி இதில் போட்டுருங்க. ஐஸ் கியூப் தண்ணியில் போடுங்க. அப்போ தான் வந்து சுவையாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஐஸ் தண்ணியில் வந்து நம்ம பொட்டேட்டோவை வந்து நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பாருங்க, இந்த ஸ்லைஸ் இருக்கணும், இந்த அளவு இருக்கணும். ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? இது வந்து அப்படியே ஜில்லப் தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்னென்ன, இதுக்கு தேவையான பொருளை நம்ம ஆட் பண்ணுறதுக்கும் ஆட் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் இதுக்கும் சரியாக இருக்கும் டைமு. அதனால் இது தனியாக அப்படியே வச்சுருங்க, ரெஸ்ட்டில் விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நம்ம மைதா மாவு தான் ஆட் பண்ணணும். உங்களுக்கு தேவையான அளவு மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சின்ன பவுலில் வந்து கொஞ்சம் மாவு போட்டிருக்கேன். வேணும்னா உங்களுக்கு பத்தலைன்னா நம்ம திரும்ப ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், இதில் என்னென்ன ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் வந்து கொஞ்சோண்டு வந்து சில்லி தூள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து கொஞ்சோண்டு வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க கலருக்கு. இது வந்து நம்ம சில்லி தூள், இது காஷ்மீர் மிளகாத்தூள். ஏன்னா கலர் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம பஜ்ஜி மாவு இருக்கு இல்லைங்களா, அந்த அளவு வந்து திக்னஸ் இருக்கணும். அப்போ தான் அது ஒட்டும். நம்ம பொட்டேட்டோவை நம்ம போடும்போது அதில் ஒட்டும். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், நல்லா நம்ம திக்காக வந்து திக் பேஸ்ட் மாதிரி நம்ம கரைச்சிட்டோம். இந்த அளவு தான் நல்லா கொஞ்சம் திக்காகவே கரைச்சிக்கோங்க. தண்ணியை கரைக்காதீங்க. நம்ம பஜ்ஜி மாவு கரைக்கலாம் இல்லைங்களா, அதே மாதிரி கரைச்சிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நம்ம இந்த அளவு நீங்கள் திக்காக கரைச்சாதான் இதில் ஒட்டும். நீங்கள் தண்ணியாக கரைச்சிட்டா ஒட்டாது. அதுக்காக தான் இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பேஸ்ட்டு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா. இப்போ நம்ம ஒரு ஸ்லைஸை எடுத்துங்க. ஒரு ஸ்லைஸ் எடுத்து நீங்கள் நல்லா வந்து இதில் போட்டுடுங்க. நல்லா டிக் பண்ணிவிடுங்க. அப்படியே அதே பக்குவத்தில் எடுத்து இதுக்கு நம்ம இன்னொரு கோட்டு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்னொரு தட்டில் வந்து தனியாக மைதா மாவு மட்டும் இந்த பாருங்கள், இதை எடுத்து அப்படியே இதில் போட்டு அப்படியே இது மேலே அப்படியே ஒரு கோட்டு மாதிரி பண்ணிவிடுங்க. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வந்து பிளேட்டில் வந்து நம்ம ஒன்றா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ஒன்றா போட முடியாது, கறிகிடும். அதனால் எல்லாத்தையும் உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் போய் நான் எண்ணெயில் போடுறேன். இப்போ நம்ம வந்து ஒரு தட்டில் வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். பொட்டேட்டோவை வந்து நம்ம வந்து கேஎஃப்சி ஸ்டைலில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து ஒரு வானலில் எண்ணெயை வச்சு எடுக்கலாம். இப்போ வந்து ஒரு வானலில் வந்து எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காஞ்சிட்டு இருக்குது. கொஞ்சம் மெதுவாக போடுங்க, மேலே அடிச்சிடாத போடுங்க. ஏன்னா எண்ணெயில் நம்ம செய்யும் போது கொஞ்சம் பயபக்தியாக செய்யுங்க. குழந்தைங்கள பக்கத்தில் வர விடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை போடுற பாருங்கள். எவ்வளோ முடியுமோ அதில் போட்டுக்கோங்க. உங்கள் வானலில் எவ்வளோ முடியுமோ பார்த்து போடுங்க. மெதுவாக போடுங்க, எண்ணெய் தெளிச்சிடும். இது ஸ்லிம்லேயே வச்சு நீங்கள் செய்யுங்க. ஹை ஃப்ளேமில் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு, நல்லா உங்களுக்கே தெரியும், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. உங்களுக்கு எடுத்துகிட்டு இதை இப்போ நான் காட்டுறேன். ஒரு பெரிய அகலமான ஒரு கரண்டியில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம எண்ணெய்லாம் வடியும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் செம சூப்பராக நல்லா கேஎஃப்சி நம்ம சிக்கன் டிஷ்ஷிலே வந்து நம்ம வந்து பொட்டேட்டோ வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டோம். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குங்களா? இதேமாரி நம்ம எல்லா பொட்டேட்டோவும் பொரிச்சு எடுத்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பாருங்கள், நம்ம கேஎஃப்சி சிக்கன் மாடல்லையே அப்படியே வந்து பொட்டேட்டோவை அப்படியே வந்து அந்த ஸ்டெப்லேயே நம்ம செஞ்சுருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸு. உங்கள் முன்னாடியே நான் பாருங்கள் வச்சுருக்கிறது அப்படியே பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம பிள்ளைங்க கேட்டுச்சுன்னா நம்ம கேஎஃப்சி சிக்கன்னு சொல்லிட்டு நம்ம பொட்டேட்டோவை வச்சு செஞ்சு கொடுத்தோன்னா பிள்ளைங்க நல்லபடியாக சாப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இது சிக்கனா பொட்டேட்டோவான்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது பிள்ளைங்களும் நல்லா சந்தோஷப்படுவாங்க, நம்மளும் சந்தோஷப்படலாம், நம்மளும் சாப்பிடலாம். நம்ம ஹஸ்பண்டுக்கு வர விருந்தாளிக்கு யாராவது வந்தாங்கன்னா வந்துட்டாங்கன்னா கூட இதை செஞ்சு கொடுத்துடலாம். அசல் அப்படியே உங்களுக்கு பேர் கேஎஃப்சி மாடலே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடும் போது அவ்வளோ மொறுமொறுப்பாக அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். ஏன்னா வந்து நான் சொல்ல தேவையில்லை, நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த வந்து காம்பினேஷன் வந்து சாஸ் வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. நான் ஜூம் பண்ணி தான் காட்டுறேன். அந்த கிரிப்னஸ்லாம் பாருங்கள் உங்கள் முன்னாடி நல்லா தெரியுது. அந்த கேஎஃப்சியில் நம்ம வந்து அந்த சிக்கனில் ஒட்டி இருக்கிற மாதிரியே வந்து அதில் உள்ள எல்லாமே வந்து நம்ம பொட்டேட்டோவில் ஒட்டி இருக்கிறனால மாடல் வந்து பாருங்க அப்படியே இதை தெரியுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்க அப்படியே இதை பாருங்க. அது இதை பாருங்க எப்படி தெரியுது பாருங்க. சவுண்டு மட்டும் நான் கேட்குறேன். இதை பாருங்க சவுண்டு மட்டும் கேளுங்க. பார்த்தீங்களா சார்? இது பாருங்க, இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் வந்து உங்களுக்கு வந்து நான் உடச்சி காட்டுறேன். அதே பாருங்க. இதை பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து அப்படியே வந்து நீங்கள் தொட்டு அவ்வளோ சாஸ் வச்சு நம்ம தொட்டு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள் அருமையாக இருக்கும் பாருங்கள். சாப்பிட நல்லாயிருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பினஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நமக்கு முக்கியம். நம்ம வந்து கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்ற மாதிரி அந்த மெத்தடில் நம்ம இருக்கணும். ஏன்னா நம்மளும் வந்து நம்ம பொட்டேட்டோ செய்கிறோன்னு சொல்லிட்டு செய்யக்கூடாது. அதே மெத்தடில் இருக்கணும், அதே கிறிஸ்பினஸ் இருக்கும், அதே இதில் தான் இது இருக்கும். நீங்கள் வேணால் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னுடைய வீடியோவை நீங்கள் அப்பப்போ பார்க்கணுன்னா பக்கத்தில் ஆல் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸை அப்லோடு உங்களுக்கு அப்படியே டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஃபேமிலி நண்பர்கள் யாராவது இருந்து இதை ஷேர் பண்ணி விடுங்க. பார்க்குற நண்பர்கள் யாராவது இருந்துச்சுன்னா லைக் ஒன்று போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோடு உங்களுடன் விடைபெறுவது உங்கள் அலமையில். நாளைக்கு ஒரு புது டிஷ்ஷோடு சந்திக்கும் வரை ஓகே தென் பாய்.